நூக்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக பிடிக்கும். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் ஆயில் போட்டு சோம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம நூக்கலும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதோட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனோன்னே வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கறி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதி விட்டு எடுக்கிறேன். சிம்லையே வச்சு எடுங்க, இல்லைன்னா தேங்காய் திரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கமன்னு நூக்கல் குருமா ரெடி ஆகிடும். இதை ஈஸியாக குக் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.